கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 ஆகிய வசனங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. இந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, அந்நிய நுகம் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்நிய நுகம் அப்படின்னாலே வேற்று நுகத்தடி, வேறே ஜனங்களோடு பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம யார்கிட்ட பழகிட்டு இருக்கோம், அது ஒரு முக்கியம். ஏன்னா நிறைய ஜெபகுறிப்பு வரும். நிறைய ஜெபகுறிப்பு வரும்போது நிறைய காரியங்கள் பேசுவாங்க. இவங்களோட ஐக்கியம் யாரோட இருக்கு, இவங்களோட 24 மணி நேரம் பழக்க வழக்கங்கள் யாரோட இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை அறியாத நிறைய குடும்பத்தோடு பழகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வேத வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. முதல்ல சொல்லி முடிச்சிட்டாரு, அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. உலகத்திலே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, அவிசுவாசிகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னா, இப்போ நிறைய இடத்துல வேலை செய்யறாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இருக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இருக்கு. உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் எல்லாம் உலகத்துல கலந்துதான் வாழ்றோம். பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கீழே ஒரு 5 பாயிண்ட் விளக்கமா சொல்றாரு. அந்த 5 பாயிண்ட்ல நம்மளும் இருக்கக்கூடாது, நம்ம கூட பழகிற ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கக்கூடாது. அது எக்ஸாம்பிளுக்கு என்னைய நான் சொல்றேன், அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட ஈஸியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல, அதாவது ஒரு 30 வருஷம் முன்னாடி, 35 வருஷம் முன்னாடி அப்படிம்பாங்க, 1990 அப்படிம்பாங்க. சின்ன வயசுலயே முழு நைட்டு சர்வீஸ் நடக்கும், முழு இரவு ஜெபம் அப்படிம்பாங்க. சர்ச்சில் தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற பையன்தான். சின்ன வயசுல சர்ச்சுக்கு போகிற பையன்தான். வாலிப வயசுலையும் சர்ச்சுக்கு போயிருக்கேன். சர்ச்சில் ஞானசம் எடுத்திருக்கேன். வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன். முழு இரவு ஜெபத்தில் உட்காந்துருவேன். 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. நான் சராசரி ஒரு வியாபாரியா இருந்தேன். அதனால வியாபாரத்தை பத்தி எனக்கு தெரியுமே தவிர கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி வாழணும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா சர்ச்சில் அப்பப்போ ஞாயிற்றுக்கிழமை எப்பமெல்லாம் சர்வீஸ் இருக்கோ அந்த நேரத்துல சர்ச்சுக்குள்ள இருப்பேன். அவங்க சொல்றது எவ்வளவுதான் கேட்டாலும் என் இருதயத்துக்குள்ளே வசனம் இல்லை. இருதயத்துல ஒரு மனுஷனுக்கு வசனம் இல்லை அப்படின்னாலே
அவனுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கும். என் வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. எப்படிலாம் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் நிறைய உங்களுக்கு சாட்சி மூலியமா சொல்லியிருக்கேன். என்னுடைய பழக்கம் யாரோட இருக்கு அப்படின்னா, புறஜாதிகளோடு, கர்த்தரை அறியாத அவிசுவாசிகளோடு நான் பழகிட்டே இருந்திருக்கேன். இது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பழகியிருக்கேன். என் கூடயே ஒருத்தர் இருப்பாரு. 15 வருஷமா ஒரு அவிசுவாசியோடு பழகியிருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அவிசுவாசியோடு ஒரு 15 வருஷம் பழகியிருக்கேன். அதுல 13 வருஷம் எனக்கு மாந்திரிகமே பண்ணியிருக்காங்க, நான் சாவணும் அப்படின்ட்டு. இப்படிலாம் என் கூட இருந்தவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. என்கிட்ட பணமும் வாங்கியிருக்காங்க, ஒரு 13 லட்ச ரூபா பணமும் வாங்கியிருக்காங்க, விக்கிரத்து பணம் கொடுத்துருக்கேன். இப்படிலாம் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். சரி, அதுக்கும் இந்த செய்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அவிசுவாசிகளோடு. என்னுடைய பழக்கம், என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், இல்ல கூட இருக்கிற நபர்னு சொல்லலாம். என்னுடைய ஐக்கியம் யாரோட இருந்துச்சு அப்படின்னா, ஒரு விக்கிரத்தில் உள்ள ஒரு மனுஷனோடு பல வருஷம் பழகி 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 என்னோட வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக் தான் இருந்துச்சு தவிர என்னோட இருதயத்துக்குள்ள சத்தியம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில உண்மை இல்லை, என்னோட வாழ்க்கையில நேர்மை இல்லை. நானும் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்திருக்கேன். என்னுடைய ஐக்கியம் பேலியால் பொய்யாய் வாழ்ற ஜனங்களோடு இருந்துச்சு. இப்படி ஒரு ரவிராஜ் வாழ்ந்திருக்கு. என் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 1/2 கோடி ரூபாயை காணும். நான் சொல்றது எப்படின்னா 2016. அதுக்கும் இந்த செய்திக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனால சொல்லிட்டு இருக்கேன். இப்படிலாம் பணம் காணாம போனதுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா, அந்நிய நுகத்திலே விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நம்முடைய சிநேகம், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய கூட இருக்கிற நபர் யாரு? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அங்கதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கி தூக்கி பேசுவாங்க. ஏன்னா நானும் தூக்கி பேசியிருக்கேன். இன்று நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, வீட்டுல மனைவிட்ட உண்மையை பேச மாட்டாங்க, அம்மா அப்பாட்ட உண்மையை பேச மாட்டாங்க, வாயை திறந்த உண்மை இருக்காது. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தது இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், பொய் பேசுறவன் நாசம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் அழிஞ்சு போன ஒரு வியாபாரி. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் இன்ன வரைய நான் உயிரோட தான் இருக்கேன். நான் செத்து போன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க. சரி, அவங்க பண்ணிட்டு அவங்களே காணாம போயிட்டாங்க, அவங்களே செத்தே போயிட்டாங்க. எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணானோ அவன் அழிஞ்சே போயிட்டான், தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். இதான் பைபிள் ரெக்கார்டுல நான் வாசித்தது இல்லை. ஒருத்தர் மனம் திரும்பினா அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். அந்த பாவியை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி நீதிமான ஆக்குகிறார். மனம் திரும்பினால் என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் நிறைய இருக்கிறதுனால நான் அப்பப்போ என்னுடைய செய்தியில சில காரியங்களை பத்தி பேசுவேன். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னா, நான் யார்கிட்ட பழகினேன், யார்கிட்ட ஒரு 1/2 கோடி, அதாவது முழுசா ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டமாச்சு அப்படின்னா, விக்கிரத்துல பழகும்போது, விக்கிரத்துல உள்ள ஒரு நபர்கிட்ட பழகும்போது அவங்க மாந்திரியம் பண்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வியாதி வருது, நான் செத்து போன்னு சொல்லி நிறைய மாந்திரியம் பண்றாங்க. இப்படிலாம் நிறைய பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 15 வருஷம் பழகிருக்கேன். ஆனா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. அதுக்குதான் சொன்னேன், கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசியா இருக்கணும். சர்ச்சுக்கு போனா மட்டும் பத்தாது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளையா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கணும், துதிக்கிற பிள்ளையா இருக்கணும், வேதத்தை நேசிக்கிற பிள்ளையா இருக்கணும். இப்போ நம்ம கடைசி காலத்துல இப்போ நம்ம நடக்கிறத அப்படியே சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் செல்போன் பார்த்து அவன் கண்ணு அதுலயே கெட்டு போயிடும். கையில பைபிள் எடுத்து 3 மணி நேரம் வாசிப்பானா? வாசிக்க மாட்டான்.
நான் சொல்கிறேன் எத்தனை வயசுனா ஒரு 5 வயசு 7 வயசு 3 வயசு 2 வயசு சின்ன சின்ன பிள்ளைகள் கூட ஒரு 3 மணி நேரம் செல்ஃபோன் பார்க்கு. வாலிப பையன்லாம் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கான். வாலிப பிள்ளைகள் அம்மா நான் படிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காதில் ஏதாவது மாட்டிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் போயிட்டு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வராங்க, உனக்கு என்ன வேணும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க பேசாம அவங்க வேலையை பார்க்க போயிருந்தாங்க. ஒன்று வீட்டில் டிவி ஆன் பண்ணி படம் பார்க்குறாங்க, அப்படி இல்லைன்னா செல்ஃபோனை ஆன் பண்ணி நெட்டுக்குள்ள போய் ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறாங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தியானித்தால் நம்ம தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும், விசுவாசத்திலே நம்ம எப்படி பெருகணும், விசுவாசத்திலே எப்படி வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரணும், அது எல்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் நஷ்டத்தில் இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பைபிள் லா சட்டம் வேற மாதிரி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. அப்போ நேரத்தை நான் ரொம்ப வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானபடி எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசித்து பல மணி நேரம் உட்காந்து தியானித்து என்கிட்ட என்னென்ன மிஸ்டேக் இருக்குது இப்படி சொல்லி நிறைய காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். மனம் திரும்ப ஆரம்பித்தேன். கர்த்தர் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். அப்போ செய்தி என்ன பிரதர் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு. அந்த 5 பாயிண்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு டைரி இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். அந்த 5 பாயிண்ட் வச்சு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். என் வாழ்க்கையில் நான் நஷ்டப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், விற்கிறதுல மனுஷன்ட்ட பழகியிருக்கேன், அவிசுவாசியோடு நான் பழகியிருக்கேன். அதனால் எனக்கு தெரியும். எனக்கு கஷ்டப்பட்டவனுக்கு தான் வழி தெரியும், நடு ரோட்டில் வந்தவனுக்கு தான் வழி தெரியும். வியாபாரத்தில் நஷ்டம், நிந்தைகள், அவமானம், கேவலம், வியாதி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு போயிருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா நான் பழகின மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கான். பேலியால் கர்த்தரை அறியாதவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களோடு பழகும்போது ஆவியில் வளர முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆவியில் வளர முடியும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தில் நடந்தால் மட்டும்தான் ஆவியில் வளர முடியும். நிறைய குடும்பத்தில் நிறைய சூழ்நிலையில் இணைந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா என்பது தான் ரொம்ப முக்கியம். நைட் நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் பேசினா கூட முடிஞ்சால் கேட்டுருங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தில் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத நபருக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் அவங்கள்ட்ட பழகிறது, அப்புறம் அவங்க என்னைய தேவையில்லாமல் இப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது பேசுறது எல்லாமே மிஸ்டேக் தான் ஆயிரும். நம்ம வாழ்க்கை கர்த்தரோடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த மனுஷனும் மாயையே, சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஒரு குடும்பத்தில் எப்போ பிரச்சனை வந்துச்சு, ஒரு குடும்பத்தில் எப்போ கண்ணீர் வருது, எப்போ ஏமாந்து போகிறாங்க, ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளே தோல்வி, ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளே கண்ணீர் வாழ்க்கை, ஏன் ஒரு குடும்பத்தில் வேதனைப்படுறாங்க அப்படின்னா மனுஷனை நம்பி பின்னாடி போய் ஏமாந்து போயிருக்காங்க. ஏன்னா சில குடும்பத்தில் தனிமையாக இருப்பாங்க, கணவர் இல்லாமல் இருப்பாங்க, பிள்ளை இல்லாமல் இருப்பாங்க. சில குடும்பத்தில் ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துருவாங்க, கூட இருக்கிறவங்க நம்பி ஏமாந்துருவாங்க. பணம் கொடுத்து வரலைம்பாங்க, வேலைக்காக பணம் கொடுத்தேன், நான் அந்த மனுஷனை நம்பி பணம் கொடுத்தேன், அவங்கள நம்பி பணம் கொடுத்தேன், அவங்கள நம்பி நகை கொடுத்தேன், அவங்கள நம்பி கையெழுத்து போட்டேன். இதெல்லாம் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா யாரையோ நம்பி 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 போயிட்டே இருப்பாங்க. இயேசுவை நம்புங்க அப்படின்னா மனுஷனை நம்பி நம்பி போகிறாங்க. அதில் ரவிராஜும் ஒரு ஆள். ஏன்னா 15 வருஷம் போயிருக்கேன், ஒரே மனுஷன்ட்டு 15 வருஷம்கிட்ட பழகிருக்கேன், 13 லட்ச ரூபா நட்டமும் பட்டிருக்கேன். அப்போ செய்தி என்ன அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோட பழகுறோம், யாரோட பழகுறோம் நல்லா யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தோல்வி ஏன், நஷ்டம் ஏன், கஷ்டம் ஏன், பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதை நான் இன்னும் சொல்லலை, சொல்றேன். முதல்ல நீதிக்கும் அநீதிக்கும்
சம்பந்தம் ஏது? நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம நீதியில நடந்தா பிசாசு வரமாட்டுக்கான். அநீதியான காரியத்துக்கு நம்ம துணையாக போனால் அந்த இடத்துல பிசாசு வந்துடுறான். நான் நல்ல விளக்கமா சொல்லி தரேன். அநீதி, அவங்க செய்யற தப்பு, அவங்க களை வாங்குறாங்க, அவங்க கொள்ளை அடிக்கிறாங்க, அவங்க பொய் பேசுறாங்க, அவங்க தப்பா வாழ்றாங்க, அவங்க தண்ணி அடிக்கிறாங்க, அவங்க ஒரு விபச்சாரத்தில் அடிமையில் இருக்காங்க, அவங்களுடைய பழக்க வழக்கம் நல்லா இல்லை, அவங்க உண்மையா வாழலை அப்படின்னு தெரிஞ்சிட்டு அப்படின்னா அவங்கள விட்டு விலகுனா மட்டும்தான் உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இல்லை பிரதர், அது எப்படி பிரதர் நாங்கள் வாழ முடியும்? நாங்கள் உலகத்துக்குள்ள தான் போயிட்டு வரோம், அவங்க ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க, அவங்கள நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள்ட்ட போய் பழகி லாஸ்ட் இவங்க பார்த்தா அநீதியாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களோட சம்பந்தம் கலந்து அவங்களோட பழகி சில குடும்பத்தில் சம்பந்தமே முடிஞ்சிடும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒரு வாலிப மகள் காலேஜ் லீவு நேரத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வருவா. அந்த ஃப்ரெண்டு வீடு யாரு அப்படின்னா விக்கிரத்தில் உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மகள். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு பையனே திருமணம் முடிச்சிட்டார். அப்போ என்ன நடந்துச்சு பார்க்கும்போது சம்பந்தம் கலந்து கொள்றாங்க. என்ன சம்பந்தம் கலந்து கொள்றாங்க அப்படின்னா, நீதியா வாழ்ற ஒரு குடும்பம் அநீதியா வாழ்ற ஒரு குடும்பத்தோடு சம்பந்தம் கலக்குறாங்க. அதனால கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. பிரச்சனை என்ன நடக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருவாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில சமாதானம் அப்படின்னு ஒன்று இருக்காது. வீட்டில் படம் பார்ப்பாங்க, நாடகம் பார்ப்பாங்க, ஐயோ என் வீட்டில் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்கேயும் அங்கேயும் ஓடுவாங்க. ஆனால் இருதயத்துக்குள்ள பார்த்தா சமாதானம் மட்டும் இருக்காது. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, அநீதியான ஜனங்களோடு நல்லா பழகிட்டு இருப்பாங்க. அது பக்கத்து வீடாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், காலேஜ் படித்த பிள்ளைகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல உள்ள யாருனாலும் சரி. ஸ்நேகம் அப்படின்னா நீதியாக நடக்கிறவங்கள்ட்ட பழகினால் அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். அநீதியாக வாழ்கிற ஜனங்கள்கிட்ட பழகும்போது, சம்பந்தம் கலந்து கொள்ளும் போது இவங்களுடைய வாழ்க்கையில கரை அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. அதுக்காக அர்த்தம். அப்போ நம்மளுடைய நட்பு, ஃப்ரெண்டு, ஸ்நேகம் என்னனாலும் சொல்லலாம் சரி, நம்ம யார்கிட்ட பழகிட்டு இருக்கோம் அதான் முக்கியம். ஏன்னா நிறைய குடும்பத்தில் அம்மா அப்பா வார்த்தைக்கு ஏன் கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு வார்த்தை கேட்பாங்க, கூட இருக்கிற நபர் வார்த்தை கேட்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில நேரத்தில் அநீதியா வாழ்ற ஜனங்கள்கிட்ட போய் சிக்கி கொள்ளக்கூடாது. அநீதியா வாழ்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீட்டு பணம் ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு போயிடும். ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. அக்கா என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் கூட இருக்கிற ஒரு சகோதரி திடீர்னு செக்கிங் வந்துட்டாங்க, ஒரு 1 லட்ச ரூபா குறையுது, கொஞ்சம் செயினை தாயேன், நான் ஒரு 2-3 நாளில் தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா செயினை தூக்கி கொடுத்துட்டு உடனே அவங்க 1 லட்ச ரூபா கட்டி அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. கணவர் அந்த 3 பவுன் செயினை புதுசா வாங்கி அந்த வாரம் தான் கொடுத்துருக்கு. இதை ஃப்ரெண்டு கையில் கொடுத்துட்டாங்க. 1 மாசம் ஆச்சு, போன் எடுக்க மாட்டேங்காங்களாம், போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்களாம். இந்த அம்மாவுக்கு பயம் வந்துட்டு, எப்படின்னா புருஷனுக்கு சொல்லணும்ல, வீட்டில் கணவர்கிட்ட சொல்லணும்ல. புதுசா வாங்கி கொடுத்துருக்காங்க. 3 நாள் பாசிட்டிவ் போட்டு ஜெபம் பண்றாங்க. என்ன பாசிட்டிவ் போட்டு ஜெபம் பண்றாங்க, எப்படியாவது அந்த அம்மா என்கிட்ட பேசணும், அந்த நகையை கொண்டு தரணும், என் புருஷனுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீதியா வாழ்ற ஒரு குடும்பம் அநீதியா வாழ்ற ஒருத்தவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க பார்த்தா போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா நகையை வாங்கியாச்சு, பணம் பேங்க்ல வச்சாச்சு, வாங்கி கொடுத்தாச்சு, போன் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. ஒரு குடும்பம் பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, அநீதியா வாழ்ற ஜனங்கள்கிட்ட போய் சம்பந்தம் கலந்து கொள்ளும் போது அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்கு. இது முதல் பாயிண்ட். 2வது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது?
நம்ம பரலோகத்துக்கு போகணும். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்துக்கு தான் நம்மளை வாழ அழைத்து இருக்கிறார். நம்மளுடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயேசுவை பின்பற்றாமல் மற்ற ஃப்ரெண்டு, அவங்களுடைய வார்த்தை, கூட இருக்கிறவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய இருளான காரியம் இருக்கும். அது மதுபானமா இருக்கும், கஞ்சா பழக்கமா இருக்கும், சிகரெட் பழக்கமா இருக்கும், புகையிலையா இருக்கும், விபச்சார அடிமையா இருக்கும், ஏமாத்துறது, கொள்ளை அடிக்கிறது, பொய் பேசுறது, களை வாங்குறது எல்லாம் உள்ள வந்துடும். இருளான காரியத்தில் உள்ள ஜனங்கள்கிட்ட போய் ஐக்கியம் ஏது அப்படிங்கிறார். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னா நீதியை பின்பற்ற பிள்ளைகள், வெளிச்சத்துல நடக்கிற பிள்ளைகள். இருளா வாழிற ஜனங்களுக்கு நமக்கு என்ன ஐக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எங்க போய் சிக்கி கொள்றாங்க? இருளா வாழிற ஜனங்கள்கிட்ட போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி நேரத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. என்ன அழுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னை அவன் ஏமாத்திட்டான், என்னை அவ ஏமாத்திட்டான். காரணம் என்ன? அவங்க தப்பா வாழ்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்கள்ட்ட போய் பழகிறது. அதுக்கப்புறம் நீ ஏமாத்திட்டாங்க, எனக்கு இப்படி நஷ்டமாயிட்டு, அப்படி நஷ்டமாயிட்டு, இனிமேல் நான் ஏன் வாழணும்? அதுக்கப்புறம் தற்கொலை எண்ணங்கள், அதுக்கப்புறம் மரண பயம். சில வீட்டுல புருஷன் பொண்டாட்டியே பிரிஞ்சு போயிருந்தாங்க. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது இருளான ஜனங்கள்கிட்ட போய் பழகிறது. சில குடும்பத்துல இருளா வாழிற ஜனங்களை போய் சம்பந்தம் கலந்து கொள்றது, திருமணம் முடிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்த பின்பாக நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? நிறைய வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, அது சின்ன சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய பெரிய வேலையா இருக்கலாம். தேவையில்லாத நபர்கிட்ட பழகி பணம் கொடுத்து நகை கொடுத்து வரல 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 வரல. லாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, இவங்க பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போயிட்டு இருப்பாங்க, அவங்க பார்த்தா விக்கிரத்துல போய் மாட்டிடுவாங்க, அங்க பார்த்தா எல்லாமே போய் தேவையில்லாம காரியத்துல போய் சிக்கி கொள்றது. என் வாழ்க்கையில நான் ஏமாந்துருக்கேன், பல லட்சங்கள் கொடுத்து ஏமாந்துருக்கேன். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? என்னுடைய ஐக்கியம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்கும்போது, நான் போய் இன்னொரு இடத்துல போய் இருக்கும்போது தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிக்கு. பேலியால் அப்படின்னா பொய்யா வாழ்றவங்க, பொய்க்கு பிதா இருக்கான் ஒருத்தன். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அப்படிங்கிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் போதுதான் ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் இயேசுவோடு நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல நிம்மதி இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, சாபம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். ஏன்னா அவன் இயேசுவோட நடக்கல. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடலாம், மற்ற 6 நாள் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. மனுஷனை நம்பி 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 இங்கேயும் அங்கேயும் ஓடுவாங்க. ஒரு மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. நைட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்னை அவன் ஏமாத்திட்டான், என்னை ஏமாத்திட்டான், என்னை ஏமாத்திட்டான் புலம்பிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ள வாழிற ஒரு குடும்பம் பேலியால் கர்த்தரை அறியாதவங்கள்ட்ட போய் பழகி, அதுக்கப்புறம் தான் எங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆரம்பிக்கும். அடுத்தபுல 4வது பாயிண்ட், அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? என்னுடைய பங்கு கர்த்தர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பங்கு கர்த்தர். நம்முடைய பங்கு கர்த்தரா இருக்கும் போது நம்ம யார்கிட்ட பழகுறோம், ஏன் பழகுறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க இருக்கணும்? அவிசுவாசியோட போய் பழகி அப்படியே வெளியே சுத்தி, அப்படியே வெளியே போய், அப்படியே வெளியில போயிட்டு வந்து, அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுல பார்த்தா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க, அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. அப்புறம் எனக்கு கெட்ட ஜோப்பனம் வந்துச்சு, அப்புறம் நான் விபச்சாரத்தை பார்த்தேன், அப்புறம் நான் விக்கிரத்தை பார்த்தேன், அப்புறம் நான் மிருகத்தை பார்த்தேன், அப்புறம் நான் பாம்பை பார்த்தேன். காரணம் என்ன? அவங்களுடைய பழக்க வழக்கம் யாருன்னா அவிசுவாசியோட போய் பழகியிருக்காங்க. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? பங்கு, என்னுடைய பங்கு கர்த்தர்,
என்னுடைய பங்கு கர்த்தரா இருந்துச்சுன்னா நான் பரலோகத்துக்கு போக முடியும். என்னுடைய பங்கு கர்த்தரை அறியாத அவிசுவாசியோடு இருக்கும்போது என் வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? ஏன்னா நான் என் வாழ்க்கையில 15 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு மனுஷன் விக்கிரத்தில் உள்ள மனுஷன் பழகி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லட்சம் நஷ்டப்பட்டு 2 மாடி வீடை வித்து நடு ரோட்டுக்கு ஊருட்ட போயிட்டேன். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, விக்கிரத்தில் உள்ள ஒரு மனுஷன் பழகும்போது இவ்வளவு நஷ்டம் வருது. அடுத்தாப்புல தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான், ஆனால் விக்கிரகத்துல போய் நிற்பாங்க. நான் சொல்றது ஆமாவா இல்லையா? சில குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கும் போயிருவாங்க, அப்புறம் தேவையில்லாத நபர்கிட்ட பழகி விக்கிரகத்துக்கும் போய்கிடுவாங்க. உண்மையா இல்லையா? அதனாலதான் வாழ்க்கையில நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டுது, பிரச்சனை போராட்டம் எல்லாம் உள்ள வருது. ஒரு குடும்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக முதல்ல எப்படி வாழ்றாங்கிறது ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா கர்த்தரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய நேரத்துல விக்கிரகத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. அதனால அந்த குடும்பத்துக்குள்ளே ஆபத்து உடனே வரும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று எழுதப்பட்டு, நீங்க போற இடத்துல விக்கிரகங்கள் இருக்கான்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. உங்க வீட்டுல விக்கிரகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சில வீட்டுல ஒரே விக்கிரகமா வச்சிருப்பாங்க. நம்ம தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நம்ம போறோம், தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆனா வீட்டுல பார்த்தா ஏகப்பட்ட விக்கிரகம் இருக்கும், விக்கிரக போட்டோ இருக்கும், விக்கிரகம் இருக்கும், நிறைய செஞ்சு வச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து ராஜாவை நம்ம ஒரு போட்டோலையோ எப்படியோ கொண்டு வர முடியாது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றும் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். 5 பாயிண்ட்ல 5 கேள்வி கேட்கிறாரு. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அப்போ உங்க வீட்டுல நீங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். எப்படின்னா, என்னுடைய பழக்க வழக்கம் அநீதியோடு சம்பந்தம் இருக்கா? 2வது, என்னுடைய பழக்கம் இருளோடு ஐக்கியம் இருக்கா? 3வது, பொய்யா வாழ்ற ஜனங்களோடு நான் சேர்ந்து போறேன்னா, இருக்கிறேன்னா? 4வது, அவிசுவாசியோடு எனக்கு பங்கு இருக்கா? 5வது, விக்கிரகத்தோடு நமக்கு சம்பந்தம் இருக்கா? விக்கிரகத்தோடு நிறைய குடும்பத்துல சம்பந்தம் இருக்கும். பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, விக்கிரகத்துல உள்ள ஒரு சில காரியங்கள் நம்ம வீட்டுல இருந்தாலோ, இல்ல நம்முடைய பழக்க வழக்கங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள இருந்தாலோ நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் தடை இருக்கும். மறுபடியும் சொல்றேன், ஆசீர்வாத தடை இருக்கும். ஆசீர்வாத தடை இருக்கும். இதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, நம்ம மக்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, 2 தடவை 3 தடவை சொன்னாலும் சில நேரத்துல புரியும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும்னு சொல்லி அது கீழே எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய ஐக்கியம் விக்கிரகத்தில் உள்ள காரியங்களோடு சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீட்டுல படுத்து தூங்கும் போது விக்கிரகத்தினுடைய ஆவியை பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா விபச்சார ஆவி பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா சர்ப்பத்தின் ஆவியை பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா மாந்திரிய கிரியைகளை பார்ப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வீட்லயோ இல்ல யாரோ அவங்களுக்குள்ள கூட இருக்கிற நபர் யார்கிட்டயோ அவங்க பழகிட்டு இருப்பாங்க. அவங்க லாஸ்ட் யாருன்னு சொல்லி பார்த்தா விக்கிரகத்தில் உள்ள ஒரு நபர்கிட்ட பழகிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளதான் விக்கிரகத்தினுடைய கிரியைகள் உள்ள வரும். இந்த 5 பாயிண்ட் ஒரு ஆள் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 90% தாண்டி பிரச்சனைல இருந்து வெளியில வந்துடலாம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்குள்ள செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு வாலிப சகோதரி கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து பழகி திருமணம் முடிச்சிட்டான். திருமணம் முடித்த ஒரு மாசத்துக்குள்ள அந்த பையன் மறுபடியும் 2வது மேரேஜ் முடிச்சிட்டான். இந்த மகளுக்கு அது தெரிய வந்துச்சு. எப்படி என் புருஷன் எப்படி 2வது கல்யாணம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட கேட்டிருக்காரு. நான் உடனே கல்யாணம் முடிச்சது எங்க அம்மாவுக்கு தெரியாது. எங்க அம்மா கல்யாணம் முடிக்க சொன்னாங்க, நான் அதையும் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மகள் தற்கொலை முயற்சிக்கு வரும்போது மரண தருவாயிலே ஜெபிக்க வந்தார். அந்த மகளுக்கு ஜெபிக்கும் போது இயேசுவை பற்றி அவருடைய அன்பை பற்றி சொல்ல தேவன் கிருபை செய்தார். 4 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த மகள் உயிரோட தான் இருக்கா. கர்த்தருடைய கிருபையினாலே உயிரோட தான் இருக்கா. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வாலிப வயசுல கூட இருக்கிற ஒரு நபரை பழகி திருமணம் முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மகளுடைய வாழ்க்கையில கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். அதுக்கப்புறம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாரம் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கா. கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கா. ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டா. 2வது தடவை வாசித்து முடிக்க போறா. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதோ ஒரு ஆபத்துல போய் சிக்கி கொள்றாங்க. ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பா எப்படி வாழ்றாங்க, அது ரொம்ப முக்கியம். 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 5 பாயிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம யோசித்து பார்ப்போமே. பரலோகத்தில் உள்ள தேவன் என் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணு சொல்லி விரும்புறாரு. என் இருதயத்துக்குள்ளே அநீதியான காரியம் இருக்கக்கூடாது, இருளான காரியம் இருக்கக்கூடாது, பொய்யான காரியம் இருக்கக்கூடாது, அவிசுவாசமான காரியம் இருக்கக்கூடாது, விக்கிரத்துக்குள்ள எந்த ஒரு நம்பிக்கையோ எந்த ஒரு காரியமோ எந்த ஒரு பொருளோ எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த 5 பாயிண்ட் நம்ம இல்லாமல் பார்த்துக்கிட்டா தேவன் நம்ம இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர் வானத்தையும் பூமியும் உருவாக்குன தேவன். நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும் அப்படின்னா அப்ப நம்ம எப்படி இருக்கணும் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அப்படின்னா தேவன் நம்ம இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஏன் செய்தியை ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நான் மறுபடியும் சொல்றேன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரு ஏக தேவன் என் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். அதுக்கு தடையா இருக்கிற ஒரு 5 காரியத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த 5 காரியம் என்ன அப்படின்னா, முதல்ல அநீதி, 2வது இருளான காரியம். அநீதி அப்படின்னாலே பிசாசு உள்ள வந்துருவான். இருள் அப்படின்னாலே பிசாசு உள்ள வந்துருவான். பொய்யா வாழ்ந்தா பிசாசு உள்ள வந்துருவான். அவிசுவாசியா வாழ்ந்தா பிசாசு உள்ள வந்துருவான். விக்கிரத்துக்கு துணையா போயாச்சு அப்படின்னா பிசாசு உள்ள வந்துருவான். தேவன் இருதயத்துக்குள்ள இருக்க முடியாது. என் இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கணும் அப்படின்னா அடுத்த 5 பாயிண்ட், நான் நீதியில நடக்கணும், நான் வெளிச்சமா இருக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், நான் விசுவாசியா இருக்கணும், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போற குடும்பமா இருக்கணும், போற பிள்ளையா இருக்கணும். 5 பாயிண்ட் என்னுடைய வாழ்க்கையில சரியா இருந்துச்சு அப்படின்னா என் கூட கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. என் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் செய்வார். இதெல்லாம் எவ்வளவு ஹையஸ்ட் வேர்ட் தெரியுமா? என் இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. தேவன் வாசம் பண்ணியாச்சு அப்படின்னா எவ்வளவு அருமையா இருக்கும். என் இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த வாசம் பண்ணினால் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும், எவ்வளவு சமாதானமா இருக்கும், எவ்வளவு இன்பமா இருக்கும்.
எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். என் இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணினால், என் இருதயத்துக்குள்ள தேவன் கூட இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். நான் அவர்களுக்குள்ளே உலாவி, என் இருதயத்துக்குள்ள உலாவிட்டு இருப்பாரப்பா. என் இருதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் உலாவணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் தான். அந்த 5 பாயிண்ட் மட்டும் ஒன்றும் இல்லை. நைட் நேரத்தில் ஒரு 3 இட்லி, ஒரு 2 சப்பாத்தி, ஒரு 2 தோசை, இவ்வளோதான் சாப்பிடுவாங்க. அதிகமாக சாப்பிட்டா செமிக்காது அப்படிம்பாங்க. லிமிட்டாக சாப்பிடணும் அப்படிம்பாங்க. அதே போல் நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம எதை கொண்டு போகிறோம், என் இருதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணணும் அப்படின்னா அநீதியாக உள்ள காரியத்தை நான் வெறுத்துடணும், இருளான காரியத்தை நான் வெறுத்துடணும், பொய்யா வாழ்ற காரியத்தை நான் வெறுத்துடணும், அவிசுவாசமா இருந்தா தூரத்துக்கு போட்டுடணும், விக்கிரத்துக்குள்ள காரியம் இருந்தா தூரத்துக்கு போட்டுடணும். 5 பாயிண்ட் தான். இந்த 5 மட்டும் விளக்கியாச்சு அப்படின்னா நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்குள்ள செய்தி உங்களுக்கு முக்கியம் தானே? இவ்வளோ நேரம் கேட்டது பிரயோஜனம் தானே? நான் ரொம்ப நேரமாக பேசுன மாதிரி இருந்துச்சுல்ல? இன்னும் கீழே ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, அது முடிச்சிடும், டக்குன்னு முடிச்சிடுவேன். அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள். இப்பதான் வாக்குத்தத்தம் பண்றாரு. அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று ஒரு உரிமையோடு சொல்றாரு. யாரை பார்த்து உரிமையோடு சொன்னாரு? அநீதியா வாழக்கூடாது, இருளா வாழ்ற ஜனங்கள்கிட்ட சம்பந்தம் இருக்கக்கூடாது, பொய்யா வாழக்கூடாது, அவிசுவாசியோடு பழகக்கூடாது, விக்கிரத்துக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. இப்படி 5 பாயிண்ட் இல்லை அப்படின்னா அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் சொல்லி வாக்குத்தத்தம் உரிமை அவர் உரிமை கொண்டாடுறாரு. அப்ப எப்ப தேவன் எப்ப உரிமை கொண்டாடுறாரு அப்படின்னா என் பிள்ளைகள் நான் சொன்னபடிதான் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாரு. அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா, இருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கு ஆனபடியால். ஆனபடியால்னா மேல 14 இருந்து ஜாயிண்ட்ல அப்படியே கண்டினியூ வருது. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய். இப்ப அடுத்த செய்தி உள்ள வந்துட்டு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னா ஆபிரகாம் விட்டு புறப்பட்டு வெளியில வா அப்படின்னாரு. உடனே ஆபிரகாம் புறப்பட்டு வெளியில வந்துட்டார். அதே போல இந்த 5 பாயிண்ட் சொன்னோம்ல, அநீதி, இருள், பேலியால், அவிசுவாசி, விக்கிரம், இந்த 5 விட்டு நீ வெளியில வா. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய். பிரிஞ்சு பேரு அப்படிங்கிற. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எதை அசுத்தம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அநீதியை அசுத்தம் சொல்றாரு, இருளை அசுத்தம் சொல்றாரு, பேலியால அசுத்தம் சொல்றாரு, அவிசுவாசி அசுத்தம் சொல்றாரு, விக்கிரத்தை அசுத்தம் சொல்றாரு. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திலுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய முக்கியமான செய்தி பத்தில. அவங்களை விட்டு பிரிஞ்சிட்டு புறப்பட்டு பிரிஞ்சு போனா மட்டும்தான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு அப்படிங்கிற. இப்ப நம்ம ஒரு சின்ன கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற நேரம். நான் மறுபடியும் பேசுவேன், கொஞ்சம் நல்ல ஆழமா கவனிக்கணும், அப்பந்தான் சத்தியம் புரியும். நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய். இப்ப யாரை விட்டுப்பா பிரிந்து போனோம்? நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய்.
பிரிஞ்சு போயிரு அப்படிங்காரு. அங்க நீ நிக்க கூடாது, நீ பிரிஞ்சு போ அப்படிங்காரு. நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய், பிரிஞ்சு போயிரு. ஏன் பிரிஞ்சு போய் சொல்றாரு? அவன் அநீதியா இருக்கான், அவனுக்குள்ள அங்க சத்துரு உள்ள இருக்கான், பிசாசு இருக்கான். இருளா வாழ்றான், அங்க பிசாசு உள்ள இருக்கான். பேலியாரா இருக்கான், அங்க பிசாசு உள்ள இருக்கான். அவிசுவாசியா இருக்கான், அங்க பிசாசு உள்ள இருப்பான். விக்கிரத்துல இருப்பான், அங்க பிசாசு உள்ள இருப்பான். அந்த மாதிரி இடத்துல நமக்கு என்ன வேலை? நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். சில காரியங்கள் நம்ம யோசித்து பார்த்தால் மட்டும்தான் நம்முடைய ஃப்ரெண்ட் யாரு, நம்மளுடைய பழக்க வழக்கம் யாரு, நம்ம யார்கிட்ட பழகிட்டு இருக்கோம், அநீதியா வாழ்ற ஜனங்களா, இருளா வாழ்ற ஜனங்களா, பொய்யா வாழ்ற ஜனங்களா, அவிசுவாசியா, விக்கிரத்துள்ள ஜனங்களா, 5 பாயிண்ட் இருக்கு. இந்த 5 பாயிண்ட்ல இருந்து அவங்களுடைய நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போனா மட்டும்தான் கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்படுகிறாங்களோ அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நாங்க கீழ்படிய மாட்டோம், நாங்க செய்தி மட்டும்தான் கேட்போம் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சில குடும்பத்துல எத்தனை தான் செய்தி கேட்டாலும் மனம் திரும்ப மாட்டாங்க. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போயினா பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை என்னன்னு சொல்லி முதல்ல பார்க்கணும். அவங்க யாரு, நம்ம கூட பழகுறவங்க யாரு, நம்ம கூட இருக்கிறவங்க யாரு. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய், அதுக்கப்புறம் தான் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்படிங்கிறது. அப்ப அசுத்தம் சொல்லி முடிச்சார், ஒரு 5 பாயிண்ட் சொல்லி முடிச்சார் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது அதுக்கப்புறம் சொல்றாரு, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. எப்பொழுது? இந்த 5 பாயிண்ட் சொன்னார்ல, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. அழகா சொல்றாரு, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தியுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அதனால இரவு நேரத்திலே இந்த செய்தி நீங்க கேட்கும்போது எந்த அளவுக்கு நீங்க யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எவ்வளவு தூரம் நல்லவங்க, நம்ம எவ்வளவு தூரம் இன்னும் மனம் திரும்பணும், நம்ம வாழ்க்கையிலே அநீதியான காரியம் இருக்கக்கூடாது. இப்ப நான் சொல்ல முடியும், நான் சர்ச்சைக்கு போனா கூட நான் விற்கிறது பணம் கொடுத்துருக்கேன், நான் கடையில் இருக்கும்போது நல்ல பொய் பேசியிருக்கேன், எனக்கு நீதினாலே என்னன்னு தெரியாது, எனக்கு இயேசு எப்படிப்பட்டவன்னு தெரியாது, நானும் பாவாடி மேலே வாழ்ந்துட்டு இருந்தேன், நானே ஒரு அவிசுவாசியை போல தான் விற்கிறதுக்கு போய் பணம் கொடுத்து நான் விற்கிறதுக்கு அடிமையாக இருந்தேன். முதல்ல நான் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்பணும், எந்தெந்த காரியத்தில் புறப்பட்டு போகணும், எந்தெந்த இடத்துலேருந்து பிரிந்து போகணும், எதெல்லாம் அசுத்தம் அப்படி சொல்லி நம்ம தான் பார்த்து மனம் திரும்பணும். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்தியுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டீங்க, உங்களுடைய கூட இருக்கிற நபர்கள் யாரு, எப்படிப்பட்ட ஆளுகள்கிட்ட பழகிட்டு இருக்கோம், அவங்க என்ன மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்க, எப்படி காரியங்கள், அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. காலம் கடைசியா இருக்கு. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுருங்க. கடைசி காலத்துல வாழ்றோம். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வசனத்தின் மூலியமா டெய்லி பேசுறாரு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்தி ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா டெய்லி இணைந்து கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட செய்திக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு என்று சொன்னீங்கப்பா. நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே பாவ அடிமையில் வாழ்கிற ஜனங்களோட பிரிந்து போகணும். தெளிவாக பேசுனீங்கப்பா, நன்றி. நாங்கள் மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்கள் கிருபையால் நிரப்புங்க, குறைகள் குற்றங்களை மன்னிங்க. இந்த நாள் முல்லா பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இரவு நேரத்திலே எங்களை தாழ்த்திரும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இரவு நேரத்தில் படுத்துவங்க போகிறாங்கப்பா, இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங்கில் இருக்காங்க, இந்த குடும்பத்துக்கு சகல விதமான பாதுகாப்பு தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த குடும்பத்தை பொறுப்படுத்துவங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கற்றுக் கொடுங்க, ஆசிரியங்க. கற்பதனியா ஜுபீரான் கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, தாய்மொழியும் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூடங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, நல்ல ஒரு குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில்லாத சூழ்நிலை,
செய்தி கேட்டாங்கப்பா, எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்பணும் பேசுனீங்க, அந்த குடும்பம் மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், தேவையில்லாத செத்த கிரிகள், அந்த எல்லா கிரிகளும் சுட்டரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. என்னுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியன் வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தாதான் சமாதானம், விடுதலை, சந்தோஷம், ஆசீர்வாதம். யாரெல்லாம் இணைந்துக்கணும் அந்த குடும்பத்துக்குள்ள கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்க வீடு முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் அப்பா விசேஷமாக உங்களுடைய அக்கினினால மூடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. நிறைய குடும்பத்திலே கடன்ல கஷ்டப்படுறாங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்துல அப்படின்னா நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுக்கணும். தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா பரிசுத்தமா நேர்மையா வாழணும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்திலே பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், சில குடும்பத்திலே தனிமை, திக்கற்ற பிள்ளை, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, விதவையா இருக்குங்க. சில குடும்பத்திலே மன அழுத்தத்துல இருக்காங்க, பல சூழ்நிலையில கைவிடப்பட்ட நிலைமை, சில குடும்பத்திலே அவமானம், நிந்தை, சில குடும்பத்திலே கேவலம், பல சூழ்நிலையில சில குடும்பத்திலே பாடுகள் வழியா கடந்து போறாங்க. சில குடும்பத்திலே யாருமே இல்லப்பா, தனிமை. சில குடும்பத்திலே முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க. சில குடும்பத்துல வேற வேற நாட்டுல இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல வேற வேற சூழ்நிலை இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன உபத்திரத்தோடு என்னென்ன பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்காங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி நீங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க கிருபை தாங்கப்பா. செல்போனோ நாடகமோ தேவையில்லாம் படம் பார்க்கறதோ ஏதோ ஆன்லைன்லயோ தேவையில்லாம் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணி கூட கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. நிறைய குடும்பத்துல பண தேவைகள் இருக்கு, சந்திங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா டியூ கட்டுறது, எல்லா பண தேவைகளும் சந்திங்கப்பா. நைட் நேரத்துல வாலிப பிள்ளைகள் வாலிபங்க நைட் டியூட்டில நைட் நேரத்துல டிராவலிங்ல இருக்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாப்பு தாங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் ஐசியூ வார்டில் பிளட் கேன்சரு, சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் கிட்னியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் அப்பா தலையில் ஆப்ரேஷன் ஆக்சிடென்ட் கேஸு இன்னும் ஐசியூவில் இருக்காங்க, இன்குபேட்டரில் இருக்காங்க, அலர்ஜி, சில குடும்பத்தில் சொரியஸ் வியாதி, சில குடும்பத்தில் வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காய்ச்சல், சளி, இருமல், சில குடும்பத்தில் நிறைய குடும்பத்தில் படுக்கையில் இருக்காங்க. நைட் நேரத்தில் நிறைய மாத்திரை எடுக்காங்க, தூக்கம் வராமல், சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனம். எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ சரீரத்தில் அப்பா கர்ப்பவேல பிரச்சனை, சில குடும்பத்தில் அப்பா ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, மன அழுத்தம், டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் முதுகில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் அப்பா காலில் நிறைய பலவீனம், கையில் பிரச்சனை. அந்த குடும்பத்தை உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி பரிபூர்ணமான சுகம் தாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்க. தேவனர்லி அப்பா மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ரவிராஜை அப்பா உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவும் பலமா செய்தி பேச ஜெபிக்க அப்பா கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, யாரெல்லாம் இரவும் போலுமா ஜெபிக்கணும், அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். எத்தனையோ குடும்பத்தில் அப்பா இணைந்து ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் தாங்குறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும். உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, 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 கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். வீடு கட்டுறாங்க, தடைகளை நீக்கி போட்டுருங்க. வரக்கூடிய பணம்லாம் வரட்டும்ப்பா. தேவையில்லாத எல்லா பிரச்சனையும் உபத்திரத்தெல்லாம் மாற்றி கொடுங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி உபத்திரப்படுறாங்க, எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிகாலை வேளையில் ஜெபிக்க, உங்களுடைய சமூகத்தில் காத்து துதிக்க, நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் தண்ணி ஜோம் பண்ண, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க கர்த்தர் கிருபை தாங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனையோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, டெய்லி ஒரு நிமிடமாக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பேர் ரவிராஜ். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி டைப்ஸ் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் சகல காத்திலும் கர்த்தர் உடன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.